எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் நல்ல டேஸ்டான ஒரு கோழி பிரட்டல் அல்லது கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி செய்கிறது, என்னென்ன பொருட்கள் நான் அதுக்கு யூஸ் பண்ணுறேன்றது பார்ப்போம். வாங்க போவோம். இந்த கோழி வறுவலுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு தாச்சியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு கிட்ட எண்ணெய் போட்டிருக்கிறேன். எண்ணெய் வேணுமானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம். ஒரு பிரியாணியில் மற்றது இந்த பட்டை, கருவாப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் ஒரு 1-2 துண்டு போட்டுருவோம். பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 4, ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு அதை போட்டுருவோம். போட்டு நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வரும் வரையும் இதை வதக்கி விட்டுருவோம். இது சாடையாக வதங்கி கொண்டு வரையிட்ட ஒரு டேபிள் ஸ்பூனு கிட்ட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், இஞ்சி வெள்ளைப்பூட வாசம் பச்சை வாசம் போனோன்னு அதோட வெங்காயம் சாடியாக ப்ரௌன் ஆக தொடங்கியிருக்கும். ஒரு தக்காளி, ஒரு அளவு பெரிய தக்காளி தான், அதை போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா மசிகிற வரையும் பிரட்டி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிட்டுது தக்காளி. இப்போ நான் கழுவி வச்சுருக்கிறேன், இந்த சிக்கனை போட போகிறேன். நல்லா பிரட்டி விடுவோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பை போட்டுட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு இதை வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் வைப்போம். அடுப்பு நெருப்பு ஒரு மீடியம் ஹையில் வச்சு இதை நாங்கள் சமைப்போம். பாருங்கள், இப்போ 2-3 நிமிஷத்தால் நான் எந்த தண்ணியும் விட இல்லை, நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குது. இப்படி தண்ணி விட்டு வராட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதுக்குள்ளே சேர்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். நல்லா கோழி அவியட்டும். அவிஞ்சா பிறகு நாங்கள் மசாலா தூள் எல்லாம் இதுக்குள்ளே போடலாம். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக இது நல்லா வெந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட போகிறோம். நான் இந்த கோழி வறுவலுக்கு எப்பயுமே மீன் மசாலா தூள், கடையில் வாங்குகிற மீன் மசாலா தூள் சேர்த்து தான் போடுறேன்னா அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். மீன் மசாலா தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுவோம். இதுக்கு அடுத்தது கோழி மசாலா தூள், அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம். உப்பு பார்த்துக்கொள்ளுங்க, இந்த டைமில் காணாதுன்னா உப்பும் கொஞ்சம் போடலாம். இந்த டைமில் எனக்கு காணும், நான் போட இல்லை. இப்போ இதை மூடி போட்டு சாடையாக இன்னும் கொஞ்சம் நெருப்பை குறைச்சிட்டு நல்லா எண்ணெய் பிரண்டு வரும் வரையும் பிரட்டி இதை நாங்கள் செய்திருப்போம். உரைப்பு காணாட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் போட்டுக்கொள்ளலாம். ஒரு 2 நிமிஷத்தால் திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் திரண்டு வருது. இப்படி கிண்டி நாங்கள் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிண்டி இதை நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா பிரட்டி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிட்டுது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி இதை பிரட்டி எடுத்துருக்குறோம். நீங்கள் ஒவ்வொரு காலம் பிரட்டேக்க இந்த கீழே இருக்கிறதுல நல்லா சுரண்டோணும், இல்லாட்டிக்கு நல்லா அடி பிடிச்சிடும். பிறகு இப்போ சிக்கன் பிரட்டல் நல்லா ரெடி ஆகிட்டுது. கடைசியாக இதுக்குள்ள பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதோட ஒரு முக்கியமான விஷயம் போட போகிறோம். இந்த பச்சை கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் பிரட்டி விடுவோம். நீங்கள் இதை ரொட்டி, ஏதாவது ரொட்டி வகைகள், சப்பாத்தி, சோறுக்கும் சாப்பிடலாம்.
இல்லாட்டிக்கு இந்த தயிர் சோறு புளி சோறு அதுகளுக்குமே இது வந்து நல்ல ஒரு சைட் டிஷ். கடைசியாக வந்து நாங்கள் என்ன போட போகிறோம்டா, இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம்ண்டா போடலாம், விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் வந்து பிரியாணி ரைஸ் அதுகளுக்கு இது செய்யும் போது நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கேஷ்யூ நட் இதை வந்து எண்ணெயில் வறுத்துட்டு போட்டிங்கன்னு சொன்னால் இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு டெக்ஸ்சரும் கொடுக்கும். பிரியாணி ரைஸ் நீங்கள் வந்து சப்பாத்தி நான் அதுகளுக்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ரிச்னஸும் கொடுக்கும் டிஷ்ஷுக்கு. அவ்வளவுதான், எங்களோட டேஸ்டான சிக்கன் பிரட்டல் ரெடி. டிஷ் அவுட் பண்ணிடலாம். இப்போ நல்ல டேஸ்டான கோழி வறுவல் அல்லது கோழி பிரட்டல் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.